சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்கும் இந்த படம் ஆகஸ்ட் 14 உலகம் முழுக்க தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் தான் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு மற்றும் பாலையா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய்கொண்டிருக்கும் இந்த படம் டிசம்பர் மாதத்தோடு முடிஞ்சிடும் என்று சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 இந்த படம் யார் எடுக்க போகிறாங்க, இதுதான் பரபரப்பு தகவலாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வெற்றிமாறன் இந்த படம் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்லப்படுது. என்னப்பா வெற்றிமாறன் எப்படிப்பா எடுப்பார், அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தாலும் வடசென்னை பார்ட் 2 அதை தான் நம்ம ரஜினியை வச்சு எடுக்க போகிறதாகவும் ஒரு டாக் போயிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கதை எடுக்க போகிறதாலும் டாக் போயிட்டுருக்கு. அதாவது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அதாவது நம்ம வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை ரஜினிக்கு கண்டிப்பாக போட்டு காமிப்பார். ரஜினியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு பாராட்டுவார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை டெவலப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ரஜினிக்கு ஏற்ற மாரி ஒரு கதையை டெவலப் பண்ணி நம்ம ரஜினிகிட்டையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிக்க போகிற வாடிவாசல் படம் ட்ராப் என்று சொல்லப்பட்டு வருது. வடசென்னை 2ல் தான் நம்ம ரஜினி நடிப்பார் எனவும் சொல்லப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் சிம்பு தான் பார்த்தீங்கன்னா வடசென்னை 2ல் நடிக்க வைக்க போகிறாங்க. சிம்புவுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டு அந்த கதையில் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ரஜினிக்காகவே ஒரு கதையை எழுதியிருக்காரா நம்ம வெற்றிமாறன். ஆனால் ரஜினிக்கு அந்த கதை எப்படி செட் ஆகும் அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா ட்ரூ ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வெற்றிமாறன் பக்காவாக கதையாக எடுப்பார். அப்படி இல்லைனா எதனா ஒரு நாவல் புக்கு எடுத்து அதை கதையாக எடுப்பார். அதே மாதிரி தான் ஒரு நாவல் புக்கை எடுத்து நம்ம ரஜினிக்காக ஒரு கதையை உருவாக்கியிருக்காராம். இந்த கதையும் ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சாம். அதனால் தலைவர் 173 படமே பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வினோத் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீரதீர சூரன் டைரக்டர் SU அருண்குமார் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இப்படி ரஜினிகாந்த் கிட்ட கதை சொல்கிறவங்க நிறைய பேர் இளம் இயக்குனர்களாக சொல்லிட்டு வராங்க. ரஜினி பார்த்தீங்கன்னா பழைய டைரக்டர்ஸ் வேணாம், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஆகிட்டாங்க, அதனால் இளம் இயக்குனர்களோட நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இளம் இயக்குனர்களாக பயணிச்சுட்டு வராரு. இப்போ சொல்லியிருக்க வெற்றிமாறனாச்சும் நடக்குமா அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.